முதல் விஷயம், நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஹார்ட், பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. இதுல டிசிஷன் மேக்கர் ஹார்ட் தான். நம்பர் 2, ஹார்ட்டோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, உடம்புக்கு வெளியிலையும் ஒரு லைட் எனர்ஜியா, அதாவது நம்ம உடம்ப சுத்தி ஒரு ஒளிப்படலமா இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல இதுக்கு பேர் ஆரா. ஒரு மனிதனோட ஆரா இன்னொரு மனிதனோட ஆராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மூணாவது விஷயம், நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதனோட எண்ண அலைகள், அவனோட வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்து கூடவே கனெக்ட் ஆகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒரே ஒரு விஷயம் இருக்குது இல்ல, நம்ம சேனல்ல தமிழ் சயின்ஸ், முன்னோர்களோட அறிவியல் அறிவு, உலகுக்கே முன்னோடியான அவங்களோட டெக்னாலஜி, இதை பத்தி தானே எல்லா வீடியோஸும் இருக்கும். ஆனா இந்த வீடியோல இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிரேக்க நாட்டுல சொல்லியிருக்காங்க, ரோமன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, லண்டன்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இப்படிதானே சொல்லிக்கிட்டு வரோம். இதுல எங்கேயுமே தமிழே வரலையே அப்படிதானே யோசிக்கிறீங்க? இதோ வர எல்லாருக்கும் இந்த தமிழச்சியோட பணிவான வணக்கம். ஒரு மனிதனோட ஆரா இன்னொரு மனிதனோட ஆராவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சில பேர் நம்ம பக்கத்துல வந்தா நம்ம எனர்ஜெட்டிக்கா ஆயிடுவோம், சில பேர் நம்ம பக்கத்துல வந்தா காரணமே இல்லாம மூட் அவுட் ஆயிடுவோம். இதுக்கு காரணம் அவங்களோட ஆரா. உனக்கு நல்லது நினைக்கிற 4 பேரை லைஃப்ல கூட வச்சுக்கொண்டு ஏன் சொன்னாங்கன்னு இப்ப புரியுதுங்களா? நம்ம லைஃப்ல நல்லா வரணும்னு நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களும் நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நல்லா வருவோம். ஆனா இதுவே ஒரு பொறாமப்படுறவங்களை நம்ம கூட வச்சிருந்தோம்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் திருஷ்டின்னு சொல்லி வச்சாங்க. அவங்க கண்ணு வச்சுட்டாங்க, அதனால இதெல்லாம் வீணா பூச்சின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமா நினைப்போம். ஆனா அதெல்லாம் முட்டாள்தனம் இல்ல, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஒருத்தவங்களோட ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். நம்ம தமிழர்கள் ஆறாங்கிற வார்த்தையை எங்கேயுமே எந்த நூல்கள்லயுமே பயன்படுத்தல. ஏன்னா இந்த வார்த்தை கண்டுபிடிச்சது இப்பதான். அவங்க உபயோகப்படுத்தின வார்த்தை எல்லாமே ஆன்மா, ஒளி, உயிர் இது போன்ற வார்த்தைகளை தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ்க்காக பயன்படுத்திருக்காங்க. அவங்க எப்பவோ இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதை உருவாக்கியும் காமிச்சவங்க. கிமு 563 இருந்து 483, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். இதுதான் புத்தர் வாழ்ந்த காலம். புத்தரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலோட தூரம், அதாவது அவரோட ஆராவோட இன்ஃப்ளூயன்ஸ் பல மைல்களுக்கும் அப்பாற்பட்டு செயல்படும்னு சொல்லப்படுது. மகாயானாங்கிற தத்துவ சிந்தனைகள்ல அவரோட ஆரா 3500 கிலோமீட்டர் வரைக்கும் செயல்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் இன்னர் லைட் கோட்பாடு கொண்டவர், அதாவது நல்ல எண்ணம், தியானம், இதுதான் அவர் கடவுள்னு சொன்னாரு. உனக்குள்ள இருக்கிற ஒளியை வெளியே கொண்டு வான்னு சொன்னாரு. அடுத்து அகத்தியர். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். BC 3000 கூட இருக்கலாம்னு நம்பப்படுது. இவரோட மருத்துவ நூல்கள்ல உடலின் ஒளி சக்தி, உயிரின் ஒளி சக்தி பற்றிய குறிப்புகள் இருக்கு. உடலுக்கு உள்ள இருக்கிற ஒளியோட சக்தின்னு எதை குறிப்பிட்டு இருக்காருன்னு புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட தான். அத மாதிரி உயிர் சக்தின்னு எதை சொல்லியிருக்காரு? நம்ம உடம்புக்கு வெளியே நம்ம பாடியை சுத்தி இருக்கிற அந்த காற்று மண்டலமான லைட் எனர்ஜியை தான் உயிரின் ஒளி சக்தின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவரையே ஒளிவடிவே ஆனவர் தான் கூறப்படுது. அதாவது ஒருத்தரோட பாசிட்டிவ் வாரா இன்க்ரீஸ் ஆக அவங்க முழுக்க முழுக்க ஒளி வடிவமா மாறிடுவாங்கன்னு மாடர்ன் சயின்ஸ் ஆய்வுகள்ல நம்பப்படுது. அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒளி வடிவமா ஆனவர்னு அகத்தியரை குறிப்பிடுறாங்க. அகத்தியரோட ஒரு நூல்ல மனிதனை சுத்தி இருக்கிற ஒளி அவனோட உயிர் ஓட்டத்தோட நேரடியா தொடர்புல இருக்குன்றதையும் இதை எப்படி வலுப்படுத்துறதுங்கிற யோகா முறையையும் கத்து கொடுத்திருக்காரு. 18 சித்தர்கள் வாழ்ந்த காலம் கிபி 500 இருந்து 1500 வரைக்கும். சித்தர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். நினைச்ச நேரத்துல உடலை ஒளியாக்கி கண்ணு மிக்கிற நேரத்துல ஒரு இடத்துல இருந்து உலகுல பல மைல் வரைக்கும் பயணம் செய்வாங்க. சூரிய ஒளியையும் தண்ணீரையும் காற்றையும் ஆகாரமா எடுத்து இயற்கையோட இயற்கையா வாழ்ந்தவங்க. இப்பவும் கண்ணுக்கு புலப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்பப்படுது. போகர் 7000, திருவாடுதுறை சித்தர் பாடல்கள், அந்த மாதிரி நூல்கள்ல உயிரை ஒளியாவும் நம்மளை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மான்னு சொல்லப்படுற இந்த ஒளிக்கும் நம்ம உடலுக்குமான உறவை தான் இந்த பாடல்கள்ல தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல திருமூலர் எழுதின திருமந்திரத்துல 617 இருந்து 632 வரைக்கும் இருக்க
இருக்கிற பாடல்கள்ல முழுக்க முழுக்க ஆறாவை பத்தி தான் இருக்கும். ஒளி உடல், சூட்சும சரீரம், அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ், ஒலி விரிசல், இந்த மாதிரியான நம்ம உடலோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தின அத்தனை குறிப்புகளும் இருக்கும். சுத்தமான உணவாலும் சுத்தமான சிந்தனையாலும் உடல் ஒளியா மாறும்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. 12ஆம் நூற்றாண்டுல வந்த கந்த புராணத்துல ஸ்ரீ முருகனோட தெய்வீக ஒளிப்பட்டு சுத்தி இருக்கிற உயிர்கள் குணமடையும் சாந்தமடையும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒருத்தரோட மனநிலை பாதிப்பாகும், ஒரு உடலோட உறுப்பு குணமாகும்னு சொன்னாங்க இல்லையா, அதையே தான் கந்த புராணம்லயும் சொல்லியிருக்காங்க. 1500 இருந்து 1800 வரைக்கும் வாழ்ந்தவங்க ஸ்ரீ ராகவேந்திரர், வள்ளலார், சாய்பாபா, இந்த மகான்கள் எல்லாம் இவங்க எல்லாருமே ஆறா சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி தன்னை சுத்தி இருந்தவங்க மேல அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாருக்குமே நல்லது செஞ்சவங்க. முக்கியமா நம்ம வள்ளலார் பத்தி சொல்லணும்னா அருட்பெருஞ்சோதி, உடல் தான் ஒளி, ஒளி தான் உடல், உடலும் ஒளியும் வேறு வேறு இல்லைன்னு நிரூபிச்சு காமிச்சவர். சுத்தமய கருணை ஒளி, தூய்மையான தன்னலமில்லாத ஒரு சிந்தனை அல்லது ஒரு சக்தி அப்படின்னு நம்ம ஆறாவை குறிப்பிடுறாரு. அவரோட ஜீவ காருண்யம், தெய்வ மணிகளை போன்ற நூல்கள்ல அகன்ற ஒளி உருவமாய் ஆனந்த பரிபூரணம், அதாவது டெத்லெஸ் லைட் பாடி, இந்த உடல் பூத உடலா மாறாமல் அதாவது இறந்து போகாம ஒரு முழு ஒளி வடிவமா மாறுறத பத்தி அதுல குறிப்பிட்டு இருக்காரு. சித்த மருத்துவத்துல தலை சிறந்து விளங்கின தமிழர் ஆதிகாலம் மருந்துனால ஒருத்தரோட நோய் குணமாச்சுன்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்காக உயிர் ஒளிப்பட்டு குணமாச்சுன்னு சொல்லணும்? ஒருத்தரோட உயிர் அதிர்வுகளால இன்னொருத்தரோட மனம் அமைதியாகும் ஏன் சொல்லணும்? நடைமுறையில இல்லாத விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் ஏன் நூல்கள்ல குறிப்பிடணும்? இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரியாம இருந்திருந்தா அது எப்படி எழுத்துக்களா நூல்கள்ல வந்திருக்கும்? சரி, பாசிட்டிவ் ஆராவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குளிக்கணும். உடம்புக்கு உள்ளையும் வெளியிலையும் தூய்மையா இருக்கணும். மெடிடேஷன், அளவான தூய்மையான சாப்பாடு, தண்ணி, தூய்மையான சூழல் அதாவது பியூர் அட்மாஸ்பியர், முக்கியமா எமோஷன் கண்ட்ரோல், செல்ஃபிஷ்னஸ் இல்லாமையும் அதாவது அமைதி, நல்ல சிந்தனை, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது, முக்கியமா சுயநலம் இல்லாம இருக்கிறது. இப்படிலாம் மட்டும்தான் நம்மளோட ஆராவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு சப்போர்ட் பண்ற சில விஷயங்கள்னா நல்ல வாசனை, தீபம், வாசனை தீய சக்தியும் ஆறாவை தூய்மைப்படுத்துன்னு சொல்லப்படுது. ஓடுற தண்ணியோட சத்தமும் மரம் செடிகளோட அசைவுகளோட சத்தமும் ஆறாவை ரீசார்ஜ் பண்ணுமா? சரி, நம்ம ஆறால இருக்கிற நெகட்டிவ் சிக்னல்ஸை எப்படி கிளீன் பண்றது? முதல் விஷயம் குளிக்கிறது. குளிச்சுட்டு உடம்புல திருநீர் பூசுறது. ரெண்டாவது, இதுக்காகவே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான் திருஷ்டி கழிக்கிறது. கற்பூரம், காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, எலுமிச்சை, மஞ்சள், அடுப்புக்கறி, படிகாரம், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம ஆறால இருக்கிற நெகட்டிவ் சிக்னல்ஸை நீக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி திருஷ்டி கழிப்பாங்க. இதுல நெருப்பு ரொம்ப முக்கியங்கிறதுனால தான் கற்பூரம் கொளுத்தி அது மூலயமா திருஷ்டி கழிக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சிருக்காங்க. இது எல்லாம் சரிதான். இதுக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன கோமாதாக்கும் என்ன சம்பந்தம்? முன்னோர்கள் சொன்ன மாதிரி பசு ஒரு நடமாடும் கோவிலா? அதை வணங்குனா 33 தேவர்களை வணங்கினதுக்கு சமமா? பசுவை சுத்தி வந்து வேண்டுனா மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குமா? இதுக்கு ஒரே லைன்ல பதில் சொல்லிடலாம். பாசிட்டிவ் ஆரா அதிகம் உள்ள ஒரு உயிரினம்னா அது பசுதான். எப்படி நெருப்புக்கு நெகட்டிவ் ஆராவை நீக்கி பாசிட்டிவ் ஆராவை இன்க்ரீஸ் பண்ற சக்தி இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி பசுவுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் ஆராவை நீக்கி பாசிட்டிவ் ஆராவை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ற சக்தி இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி யூடியூப்லயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆரா ஸ்கேனர் மூலமா லைவா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நார்மலா ஒரு மனுஷனோட ஆரா 2 to 4 ஃபீட்னு பார்த்தோம். இதுவே ஒரு பசுவை தொட்டு அதை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஆரா ஸ்கேனர் மூலமா டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவரோட ஆரா 9 ஃபீட் வரைக்கும் அதிகமாகி இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பசுவை 3 தடவை சுத்தி வராரு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 15 ஃபீட் அதிகமாகுது. இப்போ கடைசியா 9 தடவை பசுவை சுத்தி வராரு. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 30 ஃபீட்டுக்கும் அதிகமா போகுது. பசுவோட மூச்சு காத்து, அதோட கோமியம், சாணம், அது நின்ன இடம் கூட பாசிட்டிவ் ஆராவால நிறைஞ்சிருக்குன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது. கோவிலா அலைஞ்சு நம்ம பாசிட்டிவ் ஆராவை இன்க்ரீஸ் பண்றதும் ஒரு பசுவை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதும் ஒன்று. ஈஸியா சொல்லணும்னா, முருகன் ஒரு மாம்பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்ததும் அதே பழத்துக்காக விநாயகர் அம்மா அப்பாவை சுத்தி வந்ததும் எப்படி ஒண்ணோ அது போலத்தான் இதுவும். இதனால தான் பசுவை நடமாடும் கோவில்னு சொன்னாங்க. பசுவுக்கு பக்கத்துல போனாலே நம்ம ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு நம்ம மனசு அமைதியாகும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் மனசுல தோன்றும். இதுக்கு காரணம் பசுவோட ஆரா. நம்ம பாசிட்டிவ் ஆரா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் நடுவுல என்னென்ன நடக்குங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாசிட்டிவ் ஆரா அதிகமாக நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நெருங்கி போகும், நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறும். இதைத்தான் இன்டைரக்டா நம்ம முன்னோர்கள் பசுவை சுத்தி வந்து வணங்கினா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சாங்க. அறிவுடையார் எல்லாம் ஒளி உடையார், இது திருக்குறள்.
அறிவுடன் ஒளியாயிரு, இது நம்ம ஔவையார். சுத்தமய கருணை ஒளி, அகன்ற ஒளி உருவமாய் ஆனந்த பரிபூரணம், இது வள்ளலார். நான் உள்ளபடியே எல்லா உயிரினங்களிலும் ஒளியாக இருக்கிறேன், இது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்னது. இதெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் கோபம் வருது, ஏன்னு தெரியல. தமிழர்களை பத்தி பேசினாலும் அவங்களோட அறிவுத்திறனை எடுத்து சொன்னாலும் ஏன் இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கலன்னு புரியவே இல்லை. கோவம் வந்தாலும் சரி, இப்பவும் எப்பவும் சொல்லுவேன், அது கிமுவா இருந்தாலும் சரி, கிபியா இருந்தாலும் சரி. சயின்டிஸ்ட் எல்லாம் ஆறாவை பத்தின விஷயங்களை ஒரு ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆறாவை முழுசா தெளிஞ்சு அதை அனுபவிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இதுதான் உண்மை. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்ல அடுத்த வீடியோல வரேன். அது வரைக்கும் நன்றி.